அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு புதிய பதிவு தான் அப்படின்னு சொல்லி வரும்போது, நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, சனி எந்த இடத்தில் இருக்கிறதோ, சனியோடைய நட்சத்திரங்கள் எந்த இடத்தில் இருக்கிறதோ, நம்ம லக்கணத்திற்கு அது என்ன ஆதிபத்தியமோ அதுதான் நமக்கு போராட்டம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதான் உண்மை. ஜலராசிகள் எதுவாக வருகிறதோ அதுவே உங்களுக்கு போராட்டம். இப்போ மேச ராசியில் போய் பிறந்தவனுக்கு ஜலராசி எதுவாக வருது? 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். அதில் தான் அவனுக்கு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அதை அவனால் மாற்றிக்கிடவே முடியாது. சரியா? அதே மாதிரி என்ன சொல்கிறேன்னா, போராட்டத்திற்குண்டான இடத்த சொல்லிட்டீங்க. போராட்டம் அதில் தான் எனக்கு இருக்குது. வளர்ச்சிக்குண்டான வழியே ஜோதிடத்தில் இல்லையா அப்படின்னு எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக எல்லா மனிதனுக்குமே வரும். அப்போ மனித வாழ்க்கையில் என்ன சொல்கிறது, எப்படி சனியோடைய நட்சத்திரங்கள் இருக்கின்ற இடங்கள் நமக்கு துன்பத்தையும் பிரச்சனையையும் கொடுக்கிறதோ, அதை நாம் இன்னைக்கு வரைக்கும் தான் பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு முன்னேற்றக்கூடிய இடம் என்று ஒன்று உண்டு. அது நமக்கு யாருக்கும் தெரியாது. அப்படிங்கிறது என்னென்ன என்ன சொன்னான்னா, அறியாமை. யார் அதை எடுத்து சொன்னால் தானே தெரியும். அப்போ இந்த எடுத்து சொல்வதற்கு சரியான ஆட்கள் இல்லாமல், உங்களுடைய ஜாதகத்தில் ராகுவுடைய நட்சத்திரங்கள் எந்த இடத்தில் இருக்கிறது? ராகுவுடைய நட்சத்திரங்கள் என்பது என்ன சொல்கிறான்னா, காலபுருஷனுடைய விருத்தி ஸ்தானம். மேசம்தான் காலபுருஷனுடைய விருத்தி. அப்போ காலபுருஷனை விருத்தி செய்யக்கூடியது யார் என்று சொன்னால், மிதுனம், துலாம், கும்பம் தான் புருஷனுடைய விருத்தி ஸ்தானம். நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எது விருத்தி ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த லக்கணம் என்ன சொல்கிறாங்கன்னா முடிவு பண்ணி, உங்களுடைய பிறந்த லக்கணம் முடிவு பண்ணிடும். அப்போ என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய லக்கணத்திற்கு திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரங்கள் எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அதில் நீங்கள் விருத்தி அடைவீர்கள். இது 100% உண்மை. 100% உண்மை. அதில் எந்தவித மாற்று கருத்துமே. அதனால்தான் நம்மளை ஸ்டெம் செல்ஸே அதுதான். உங்களுடைய ஸ்டெம் செல்ஸ் யார் அப்படின்னு நான் என்ன சொல்லணும், உங்களுடைய முன்னோர்கள். அப்போ இந்த உங்களுடைய முன்னோர்கள் காலபுருஷனுக்கு 3, 7, 11ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். உங்களுடைய இலக்கணத்திற்கு எந்த இடத்தில் அந்த கட்டங்கள் இருக்கிறது என்பதை பாருங்கள். உங்களுடைய இலக்கணத்துக்கு அது எந்த கட்டத்தில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிஷப லக்கணம். இந்த ரிஷப லக்கணத்திற்கு என்ன சொல்கிறாருன்னா 2, 6, 10 அப்படிங்கிற இடத்துல இருக்கு. 2, 6, 10 தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ராகுவோடைய நட்சத்திரம் இருக்கிறது. அந்த ராகுவோடைய நட்சத்திரம், அதனால தான் ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவன் என்னைக்குமே என்ன சொன்னான்னா தொழிலால் சிறப்படைவான். அவனுடைய திருமண வாழ்க்கையை விட அவனுடைய தொழில் சிறப்பாக இருக்கும். அதற்கு அவர் செய்ய வேண்டியது 2, 6, 10 இருக்கின்ற அந்த முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானுக்கு அவர்களுடைய முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும்.
அந்த திதி கொடுக்காத காரணத்தினால் ஒரு வீட்டில் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு குழந்தை வந்து மேச லக்கணத்தில் போய் பிறந்திருக்கு. அந்த மேச லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிற காரணத்தினால என்ன, 32 வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்கலை. கல்யாணம் நடக்காததுக்கு 1000 காரணங்கள் வந்து ஜோதிட ரீதியாக எப்படி வேணாலும் சொல்லலாம். தலை எப்படி கும்பிரு போட்டு இப்படி கும்பிடு, நடக்காததுக்கு 1000 சொல்லிடலாம். ஆனால் நடக்காததற்கு சரியான காரணம் சொல்ல வேண்டும். அவர் தான் சிறந்த ஜோதிடர். அப்போ நான் கேட்குறேன், அந்த அம்மாட்ட வந்து என்ன சொன்னேன்னா, என்ன காரணம்னா, ஒரு வீடு வாங்கலை, ஒரு வீடு வாசல் இல்லை, ஒரு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சொந்தமாக வந்து போட்டெழுதுறது கை குச்சில் நிலம் இல்லை. என்னம்மா இப்படி அப்படின்னா, என்னையா செய்யுது, இன்னமும் வந்து என்ன சொன்னான்னா, 4 குழந்தை 5 குழந்தை 4 குழந்தைகள் ஐயா, 4 குழந்தைகளில் ஒரு குழந்தை வந்து ஒரு விபரீதமான நோயில் இறந்துட்டான். 3 பொம்பளை பிள்ளை ஐயா, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தான் என் கல்யாணம் முடிச்சிருக்கு. அதுவும் உங்கள்கிட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பரிகாரம் பண்ணி கல்யாணம் முடித்தேன். இப்போ நல்லா இருக்கா ஐயா, இப்போ 6 வருஷமாக மறந்துட்டேயா, தேடி பிடிச்சி எடுத்து இன்றைக்கி வந்தையா அப்படின்னு. இப்போ நான் கேட்ட கேள்வி, உங்கள் வீட்டுக்காரர் முறையாக உங்கள் முன்னோர்களுக்கு பரிகாரம் திதி கொடுக்குறாராமா? ஆமையா கொடுக்குறாரு அப்படின்னு. திதி கொடுத்தா எப்படி இருந்து நீ வீடு வாடகை வீட்டில் இருப்போம்மா அப்படின்னம்னா, இல்லையா நான் திதி கொடுப்போமே. எப்போ உங்கள் மாமனார் இறந்த மாதத்தை சொல்லு, உங்கள் மாமியார் இறந்த மாதம் சொல்லு. இல்லையா நாங்கள் ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் கரெக்டாக செஞ்சிருந்தோமே. அது ஒன்று யார் செய்ய சொன்னால், தேவையில்லாதல்ல, தேவைதான். நம்ம வீட்டில் இறந்தவர்களுடைய அந்த தமிழ் மாதத்தின் திதி அல்லது அமாவாசையில் கொடுத்தால்தான் நீங்கள் வெற்றியாளராக இருக்க முடியும். இல்லைன்னா முடியாது. அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து, இப்போ என்னுடைய ஜாதகத்திலலாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து, என்றைக்கு ஒரு குழந்தை வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்ததோ அன்றைக்கே வந்து என்ன சொன்னான்னா முன்னேற்றம் வந்துருச்சு, வளர்ச்சி வந்துருச்சு. அது வளர வளர யோகம் வந்துருச்சு. திருவாதிரை நட்சத்திரம் என்பது என்ன சொன்னால், முன்னோர்களுடைய தாத்தா பாட்டனுடைய ஆதிபத்தியம் உடையது. அப்போ அதுக்காக எந்த ஒரு காரியம் செய்தாலும் என்ன சொன்னால் நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வந்துடும். இதுதான் உண்மை. அப்போ நம்மளுடைய முன்னேற்றம் என்பது எங்கே இருக்கிறது என்பதை வந்து நம்ம தெரியாமலே வந்து என்ன சொன்னான்னா, ஐயா உன்னுடைய தனிப்பட்ட உன்னால் முன்னேற்றமா, தொழிலால் முன்னேற்றமா, மனைவி வந்த பிறகு முன்னேற்றமா, முன்னேற்றமா, 3 விதம் இருக்கு இல்லையா. அதாவது என்ன சொன்னான்னா வந்து, ஒரு என்ன சொல்கிறான்னா வந்து 1 5 9, 2 6 10, 3 7 11, 4 8 12. அப்போ 1 என்பது இவர் தலையெடுத்து தான் இவருடைய குடும்பத்தை முன்னேற்றத்தை கொண்டு வந்தார். இல்லை, இவர் வந்து என்ன சொன்னார்னா வந்து தொழில் வச்சார், டாப் லெவலுக்கு வந்துட்டார். 2 3 கல்யாணம் முடிச்ச பிறகு ஒரு யோகம். 4 வீடு வாங்கின பிறகு ஒரு யோகம் வரும். எப்படி? அதாவது என்ன சொல்றான்னா வந்து, உங்களுடைய லக்கணத்திலே இப்போ யார் ஒருவர் என்ன சொல்றான்னா, மிதுன லக்கணமோ துலா லக்கணமோ, அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து கும்ப லக்கணத்தில் பிறந்தால் அவர் சுய முயற்சியால் வெற்றி பெறுவார். அவருடைய தகப்பனார் உயிரோடு இருந்தார் என்று சொன்னால் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும், இவர் வளர்ந்துருவார். இல்லை தகப்பனார் முறையாக செய்யவில்லை என்று சொன்னால் இவருக்கு டவுன் ஆயிரும். ஏன்னா இவர் போய் நேரடியாக செய்ய முடியாது. அப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து, காற்று லக்கணங்களில் போய் பிறந்தால் சுயமான முன்னேற்றம், முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுத்தல். அதற்கடுத்து ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னா, மண் லக்கணத்தில் போய் பிறந்துட்டான். அப்போ மண் லக்கணத்தில் போய் பிறந்தது, மண் லக்கணம் என்னது என்ன சொன்னான்னா, ரிஷபம், கன்னி,
மகரத்தில் போய் பிறந்தான்னா அவனுக்கு உழைப்பால் தான் முன்னேற்றம். அந்த ராகு எந்த இடத்துல இருக்கிறாரு? லக்னத்திற்கு 2ஆம் இடமாகிய மிதுனம், துலாம், இதில் துலாம் என்ன சொல்கிறான்னா விருத்திக்கு உண்டானது என்ன சொல்கிறான்னா கும்பம், இந்த இடத்துல தான் இருப்பார். அப்போ என்ன சொன்னான்னா ரிஷபம், கன்னி, மகர லக்கணங்களில் யார் பிறந்தாலும் அவர்கள் தொழில் மூலமாகத்தான் 2, 6, 10 என்ற இடங்களில் அவர்களுக்கு ராகு இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் வேலைக்கு போய்விட்டார்கள் என்று சொன்னால் டாப் லெவலுக்கு போயிடுவாங்க. அவர்களுக்கு விருத்தியை கொடுக்கக்கூடிய அந்த முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவோடைய நட்சத்திரங்கள் மண் லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு 2, 6, 10 அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு உண்டான வழி இருக்கிறது. அதற்கடுத்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அவர்கள் சுயமான முன்னேற்றம். காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அவர்கள் பிறந்த பிறகு அவர்கள் தலையெடுத்த பிறகு மலமலன் ஒரு வளர்ச்சி இருக்கும். காரணம், அவர்கள் காற்று லக்கணத்திலே என்ன சொல்றாங்கன்னா ராகு பகவான் நடுநாயகமான நட்சத்திரமாக உட்கார்ந்திருக்கிறார். அப்போ என்ன நடக்கும்? இவங்க பிறந்த பிறகு உறுதியாக இவர்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து ஒரு லெவலுக்கு டாப் லெவலுக்கு வந்துடும். ஓகேவா? அதற்கு அடுத்து ஜல லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கான். கடகத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. அப்போ கடகத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கடக லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அப்படின்னா கடகம், விருச்சிகம், அதற்கடுத்து மீனம். இந்த நபர்களுக்கு என்ன அப்படின்னா என்ன சொல்கிறான்னா அந்த ராகு எங்கே இருக்கிறாரு? லக்கணத்திற்கு 4ஆம் இடத்துல போய் இருக்கிறார். அப்போ இந்த நபர் எப்போ முன்னேறுவார்னா சுயமாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிட்டார்னா அதிலிருந்து டாப் லெவலுக்கு வந்துடுவார். அப்போ என்ன சொல்கிறான்னா அதற்கு அடுத்து மேசம், நெருப்பு லக்கணத்துங்களை யார் பிறந்தாலும் சரி, நெருப்பு லக்கணங்களில் யார் பிறந்தாலும் சரிதான். மேசம், சிம்மம், தனுசில் யார் பிறந்தாலும் திருமணத்திற்கு பிறகு இவர் யோகவானாக வருவார். அப்போ என்னத்தை பிடிச்சிக்கிடணும்? நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவன் திருமணத்திற்கு பின் வாழ்வான். ரிஷப லக்கணத்தில் அதாவது மண் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ரிஷபம், கன்னி, மகரத்தில் போய் பிறந்தவர்கள் தனக்கு ஒரு வேலை கிடைத்த பிறகு டாப் லெவலில் வந்துடுவான். காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவன் அவனுடைய லக்கணத்திலே என்ன சொன்ன ராகு பகவான் இருக்கின்ற காரணத்தினால் அவன் சுயமாக எக்காரணத்தை கொண்டும் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் என்ன சொன்னானா அவன் உயர்ந்த நிலைமைக்கு வருவான். ஜலலக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு விருத்தி ஸ்தானம் என்பது என்னைக்கு அவன் ஒரு வீடு, மனை என்று சொல்லக்கூடியது அவன் பேரில் வாங்கி போடுறானோ, வாங்கி போட்ட பிறகு என்ன சொன்னான்னா அவனுடைய விருத்தி ஸ்தானத்துக்கு உண்டானது எங்கே இருக்கிறது? 4, 8, 12 தான் இருக்குது. அப்போ அந்த 4, 8, 12 இருக்கின்ற ராகுவை 4ஆம் இடத்தை டியூன் பண்ணிட்டான். அப்போ 4ஆம் இடத்தை டியூன் பண்ணும்போது அவனுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்கள் எது என்று சொன்னால் ராகு பகவான் தான். எப்படி என்ன சொல்கிறான்னா நம்மளை கெடுக்கக்கூடியது ஜலலக்கணங்களாக வரும். நம்மளுடைய லக்கணத்திற்கு ஜலலக்கணங்கள் என்று சொல்லக்கூடியது எந்த கட்டம் வருகிறதோ அதில் நம்ம போராடிட்டு தான் இருப்போம். நீச்சல் அடிச்சுட்டு தான் இருக்க வேண்டியது. நீச்சல் தெரியும், ஆனால் கரை தெரியாது. நீச்சல் தெரியும், கரை தெரியாது.
அப்போ என்ன சொன்னான்னா ஒரு கட்டம் மட்டும் கிடச்சிருக்கும், எந்த பக்கம் போகிறதுன்னு திக்கு தெரியாமல் தான் இருப்பான். இப்போ ஒரு மிதனலக்கணத்தில் போய் பிறந்துட்டானா என்ன சொன்னான்னா அவனுக்கு 2-6 எப்பயுமே பிரச்சனை தான். ஒரு துலாலக்கணத்தில் போய் பிறந்துட்டானா அவனுக்கு 2-6 எப்பயுமே பிரச்சனை தான். கும்பலக்கணத்தில் போய் பிறந்துட்டானா அவனுக்கு 2-6 எப்பயுமே பிரச்சனையாக இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு நாளைக்கு தொழில் ஓடும், ஒரு நாளைக்கு தொழில் ஓடாது. இதே மாதிரி ஜலலக்கணங்கள் எந்த கட்டத்துக்கு வருகிறதோ அதில் அவர் தத்தளித்து கொண்டு தான் இருப்பார். அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எல்லா ஜோதிடர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா மைனஸை ஈஸியாக சொல்லுவார். சென்னை அழிஞ்சிரும், சென்னை அழிஞ்சிரும், சென்னை அழிஞ்சிரும், சென்னை அழிஞ்சிரும்னு சொல்கிற நீ என்ன மயத்துக்கு சென்னையிலேருந்து பேசுகிற? சென்னையிலேருந்து ஷிஃப்ட் பண்ணிட வேண்டியதானே? அது ஒரு பெருமையான சென்னை அழிஞ்சிரும், நாய் கடிக்குங்க, அதுக்கடுத்து பூனை கடிக்குங்க, அதாவது ரெக்கையுள்ள மனிதர்கள் பிறப்பார்களாம். என்னங்கடா என்ன சொல்கிறான்னா பைத்தியாரத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். அதுக்கு ஒரு ஆங்கர் கேள்வி கேட்டு அப்படின்ட்டு இருக்கான். இன்னொரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஜோஷியும் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? பிரதமர் மோடி நாட்டு வரமாட்டார், அவர் சாமியாராக போயிடுவாருட்டான். அப்படியா? அப்போ இந்தியாவை ஆளுவதற்கு ஒரு பெண் தான் வருவார் அப்படின்னா பிரதமர் மோடி பதவி ஏற்று ஆண்டுகிட்டு இருக்காரு. அவனை திருப்பி போய் எவனும் கேட்கறதுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா என்ன சொன்னான்னா இப்படி இருக்காங்க ஜோதிடர். நம்மளுடைய கட்டத்தை நாம் அலசி ஆராய்ந்தோம் என்று சொன்னாலே நமக்கு எங்கே முன்னேற்றம் இருக்கிறது? நெருப்பில் பிறந்து விட்டாயா? நெருப்பில் பிறந்து விட்டாயா? உனக்கு என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக கல்யாணத்துக்கு பிறகு நீ யோகவான் தான். மண்ணில் பிறந்து விட்டாயா? உன்னுடைய லக்கணம் மண்ணில் பிறந்து விட்டாயா? என்னைக்கு நீ தொழில் உனக்குன்னு ஒரு தொழிலை கிடைச்ச பிறகு நீ யோகவானா மாறிடுவேன். காற்றில் பிறந்து விட்டாயா? நீ என்னைக்கு காற்று லக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா உன்னுடைய லக்கணத்திலே ராகு இருக்கார், 5ல் ராகு இருக்கார், 9ல் ராகு இருக்கார். உன்னை முன்னேற்றக்கூடிய அந்த ஜாம்பவான் என்ன சொன்னான்னா நீ சமூகத்தில் பெரிய அந்தஸ்துள்ள மனிதனாக வருவாய். ஜலலக்கணத்தில் போய் பிறந்துட்டியா? உன்னுடைய முன்னேற்றம் எங்கே இருக்கிறது? 4, 8, 12 தான் இருக்குது. அப்போ 4, 8, 12 இருக்குது அப்படின்னு சொல்லி வருது. என்றைக்கு நீ ஒரு உனக்குன்னு ஒரு குச்சில் வாங்குறியோ அன்னையிலேருந்து நீ யோகவான் தான். இந்த யோகத்தை எப்படி அடைவது? நான் பிறந்துட்டேன், எனக்கு என்ன சொன்னான் எல்லாம் கிடைச்சிடும், நீ வாட்டுக்கு அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது. உன்னுடைய முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கவை, உன்னுடைய முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கவை, உன்னுடைய முன்னோர்களுக்கு நீ முறையாக திதி கொடுக்க. ஒன்று உங்கள் ஐயா கொடுக்கலையா அப்படின்னு சொன்னோம்னா அவரை கொடுக்க வை, இல்லை அவரை கொன்று. நம்ம இது தவிர வேறு வழியெல்லாம் கிடையாது. எங்கள் அப்பன் கொடுக்க மாட்டான் அப்படின்னா அவனை கொண்டு கொடுங்க, இருந்தாலும் வேண்டாம். அதாவது ஒன்று நம்மளை நல்லா வர வைப்பதற்கு அவர் போராடணும். நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா அப்போ அவனை கொண்டிருக்கு, ஒரு பிரச்சனை கிடையாது. இதே மாதிரி தான் சென்னையில் ஒருத்தர் எங்கள் அப்பா அதெல்லாம் செய்ய மாட்டாருன்னார். அப்படியா? உங்கள் அப்பா செய்ய மாட்டார். கடைசியில் அதுக்கு ஒரு வழி சொன்னேன். இவர் கொஞ்சம் அந்த ஆன்மீகத்தை நம்புகிறவர். இவர் ஒரு மாதம் அந்த வழிபாட்டு முறைகளை செஞ்சார். அவர் போய் செத்துக்கிட்டார். அவ்வளோதான். ஜோதிடத்தில் கருணை கொலை பண்ணுவதற்கு ஒரு கட்டம் இருக்கிறது. கத்தி வேண்டாம், ரத்தம் வேண்டாம், எதுவுமே தெரியாது. கருணை கொலை பண்ணுவதற்கு தகுதியானவர்கள் யார்? கருணை கொலை பண்ணுவதற்கு, அதாவது என்ன சொன்னால், ஒருத்தன் இந்த சமுதாயத்துக்கு தேவையில்லாதவன், அவனால் சமுதாயம் கெட்டுக்கொண்டிருக்கிறது, அவனால் அந்த ஊர் கெட்டுக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கட்டங்களில் கிரகங்கள் இருந்தால் நீங்கள் வாயால் சொல்லுங்கள், இவன் அடுத்த வருஷம் கோவிந்தா தான் அப்படின்னா போயிடுவான். ஏன்னா அதை ஏன் பொது வழியில் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம்னா, எல்லா மனிதனும் நல்லவனாக இல்லையே அப்படிங்கிறத எல்லாருக்கும் அர்த்தம். நல்ல மனிதனாக இருந்தால் தேவையானவனை போடணும், தேவையில்லாதவனை போடக்கூடாது. தேவை என்று சொல்லி வந்தால் போகணும். அப்போ என்ன கருணை கொலை பண்ணுவதற்கு என்று நம்முடைய ஜாதக கட்டத்தில் எந்த இடத்தில் கிரகம் இருந்தால் அவர் கருணை கொலை பண்ணலாம். அவங்க தான் மாந்திரிகம் படிப்பாங்க. ஆன்மீகத்தில் என்ன சொன்னான்னா, இப்படி பார்த்தவொடனே என்ன சொன்னான், இவனை போயிடுவான்டா, இவன் அந்த ஆள்கிட்ட போய் யாராச்சும் ஒரு இந்த மாதிரி ரொம்ப இடைஞ்சல் பண்ணுறான், என் பொம்பளை பிள்ளைகளாம் இப்படி கூடி போக முடியல
அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் எல்லாம் வந்து என்ன சொன்னான்னா, 12ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு குழந்தையை 12ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு குழந்தையை வந்து என்ன சொன்னான்னா, அவங்க அம்மா வட்டிக்கு வாங்கிய காரணத்தினால், அவன் அம்மா வட்டிக்கு வாங்கிடுச்சு, இவன்ட்ட கொடுக்க முடியல. 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளையை என் வீட்டுக்குள்ளே விட்டு இழுத்து வச்சுக்கிட்டான். அவன்கிட்ட போய் எவனுமே கேட்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு வல்லரக்கன் மாதிரி இருந்தாங்க. எங்கள் வீட்டில் என்கிட்ட வந்து சொன்னாப்புல, இந்த மாதிரி வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வட்டிக்கு கடன் வாங்கினதுக்காக பொட்டப்பிள்ளையை தூக்கி வீட்டுக்கு பழைய ஸ்கூலுக்கு போய்ட்டு கையை பிடிச்சி எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டான். பணத்தை கொடுத்துட்டு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். ஐயா, யாராலையும் ஒன்றும் சொல்ல முடியலன்னு சொன்னாங்க. அப்படியா? தானே, அடுத்த வருஷம் நம்ம கழுகுமலை முருகனுடைய தேர் நிற்கும் இல்லையா, அந்த தேர் பக்கத்தில் குத்தி எடுத்து போடுவாங்க, பார்த்துட்டு அப்படின்னு. மறு வருடம் அதே தேர் பக்கத்தில் சரக்குன்னு போட்டு முடிச்சிட்டான். எங்கள் ஊரில் கழுகுமலையில் இன்றைக்கு வரைக்கும் எந்த ரவுடியும் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய ஆண்டவனுடைய ஆதிபத்தில் இது எதுக்கு வந்து உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன்னா, கருணை கொலை பண்ணுவதற்கு நம்ம ஜாதகத்தில் வந்து என்ன 3 கிரகம் ஒரு இடத்துல உட்காந்துருக்கும். உறுதியாக வந்து என்ன சொன்னான், தப்பானவே அந்த ஊரில் இருந்து என்ன பண்ண போகிறான், அவனை வச்சுருந்து என்ன செய்ய, அந்த ஊர் வந்து என்ன சொன்னான், ராத்திரி 12 மணிக்கு பொம்பளை பிள்ளைகள் நடந்து வந்தாலும் என்ன சொன்ன, எந்த வித சச்சரவுகள் இல்லாமல் இருக்கணும். அதான் ஊர். ரவுடிசம் இருக்கக்கூடாது. ரவுடிசம் இருந்தால் அவனுடைய பெயர் மட்டும் தெரிந்தால் போதும், தீர்த்து விடலாம். அதற்கு இது இந்த ஜோதிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய நுணுக்கம். அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய முன்னேற்றம் என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், மிதுனம், துலாம், கும்பத்தில் இருக்கிறது. இது உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த கட்டமாக வருகிறது, அதன் மூலமாக நீங்கள் முன்னேறுவீர்கள். சுயமாக முன்னேறுவீர்களா, தொழிலால் முன்னேறுவீர்களா, கல்யாணம் முடித்த பிறகு முன்னேறுவீர்களா, அதுக்கடுத்து வீடு கட்டின பிறகு, வீடு வாங்கின பிறகு முன்னேறுவீர்களா, இதுவே முன்னேற்றத்திற்குண்டான வழி. உங்களை எந்த காலத்திலும் இம்சைப்படுத்தி கொண்டு இருப்பது எது தெரியுமா? சனியுடைய நட்சத்திரங்கள் இருக்கின்ற கடகம், விருச்சிகம், மீனம்தான் எந்த காலத்திலும் உங்களை இம்சைப்படுத்தி கொண்டிருக்கும். உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியது எந்த காலத்திலும் விருத்தி என்று சொல்லக்கூடிய 3, 7, 11 என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 3, 7 ஆகிய மிதுனம், துலாம், கும்பம், இதில் இருக்கின்ற ராகு பகவானுடைய நட்சத்திரங்களே உங்களுடைய விருத்திக்கு காரணகர்த்தா. இன்றைக்கு தெரிகிறதா? நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு மிதுனமும் துலாமும் கும்பமும் எந்த கட்டமாக வருகிறதோ அதில் உங்களுடைய முன்னேற்றம் இருக்கிறது. அது 1-5-9 ஆளா, 2-6-10 ஆளா, 3-7-11 ஆளா, 4-8-12 ஆளா என்பதை நீங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அதை இயக்குகின்ற சக்தி என்னது என்று தெரியுமா? அதை இயக்குகின்ற சக்தி வந்து என்ன சொன்னா, முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுப்பது. அதனால தான் எல்லாரும் மாகாளய அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, அந்த அமாவாசை, இந்த அமாவாசை கடற்கரையில் போய் வந்து வரிசையாக உட்கார்ந்து ஏன் செய்கிறார்கள் என்று சொன்னால், பைத்தியக்காரர்கள் அல்ல. நான் முன்னேறியதற்கு காரணம் என்னுடைய முன்னோர்களுக்கு முறையாக நான் திதி கொடுத்த காரணத்தினால்தான் நான் வந்து ஒரு பெரிய வெற்றியை அடைந்தேன் என்பதற்கு நான் ஒருவனே எடுத்துக்காட்டு. வேறு யாரும் எடுத்துக்காட்டெல்லாம் சொல்லல மாட்டேன். அதனால் வெற்றி உங்களுடைய ஜாதகத்திற்குள் மிதுனம், துலாம், கும்பத்தில் தான் இருக்கிறது. அது உங்களுக்கு எந்த கட்டம் என்று பார்த்து 1-5-9, 2-6-10, 3-7-11, 4-8-12 என்பதை தெரிந்து காயை நகற்றுங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.